அது யாரா இருக்கும்னு தெரியலையே. தனுவா இல்ல ஆலியாவா, இல்லைன்னா அந்த கவிதாவா இருக்குமோ? அவர் எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றாருன்னு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்காக தான் இவ்ளோ நாடகம் ஆடிருக்காரு. எப்படியாவது அந்த பேப்பர்ஸை கண்டுபிடிச்சே ஆகணும். என் சந்தேகம் உண்மையா இருந்ததுன்னா அந்த பேப்பர்ஸ் ஆலியா இல்ல தனு ரூம்ல தான் இருக்கணும். நீ எங்க போன? நான் எப்போதுல இருந்து தேடுறேன் தெரியுமா? என்ன எதுக்கு தேடிட்டு இருந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு இப்பதான் ரியலைஸ் பண்ணேன். அதான் உன்கிட்ட சாரி கேட்கலான்னு. என்னால எதை வேணா பொறுத்துக்க முடியும், ஆனா நீ கோவமா இருக்கிறது மட்டும் பொறுத்துக்க முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா? அந்த பேப்பர்ஸ் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நீ நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல. இட்ஸ் ஓகே. எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை. என் மேல கோவம் இல்லையா? இட் மீன்ஸ் நான் ஹக் பண்ணத நீ தப்பா நினைக்கல. அப்ப மறுபடியும் பண்ணிக்கிறேன். உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்றேன். நீ இவ்ளோ நல்லவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை லேடி ஹிட்லர். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி ஆடுற? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. நீங்க உங்க லிமிட்ட கிராஸ் பண்றீங்க. நான் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ கம்ப்ளைண்ட் மட்டும் இல்ல, என்ன ஜெயில போட்டாலும் சரி, தூக்குல போட்டாலும் சரி, நான் ஒன்னும் விடுறதா இல்ல. பாட்டி என்ன கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ற. இது பழைய ட்ரிக், வொர்க் அவுட் ஆகாது. வேணாம் வேணாம் வேணாம். ஏன் நெளியற? கம் ஆன். பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. என்ன பண்ற? சீ, நான் இல்ல. பாட்டி, நீங்க எப்ப வந்தீங்க? பாத்தீங்களா பாட்டி, நான் தனியா இருக்கிறத சாதகமா எடுத்துக்கிட்டு என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டா. நான் அப்படிப்பட்டவ இல்லன்னு சொன்னாலும் நான் சொல்றது நீங்க நம்பலையா? எல்லாத்தையும் பார்த்த, எல்லாத்தையும் கேட்டேன். பாட்டிக்கிட்டே போய் சொல்றியா? உன்ன பாட்டி அடிக்க வேண்டாம், ஸ்கேலால அடிக்க வேண்டாம் ப்ளீஸ். ஏ பாட்டி, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு அவளை கட்டி பிடிக்கல, அவதான் என்ன கட்டி பிடிச்சிட்டு இருந்தா. உன் பாட்டி என்ன நீ முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? என் முன்னாடி இப்படி நெளியும் போது நீ தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுது. என் ஆசை பேரன் இந்த அளவுக்கு இறங்கி போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் தப்புதான். உன்னை இப்படியே விட்டு வச்சது ஏன் தப்புதான். சாரி வேண்டாம், பூரிய வேண்டாம். முழுசா இதால 50 அடி உன்னை முட்டி போட வச்சு அப்புறம் இதால அடிக்க போறேன். பாட்டி, நீங்க இந்த வில்லனுக்கு முன்னாடி உங்களோட இந்த ஹீரோ அடிப்பீங்களா? இந்த பாட்டியோட மானத்தையே நீ வாங்கிட்ட. வேண்டாம் வேண்டாம். பாத்தியா, ஓடி போயிட்டா. என்னதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் மெதுவா அடிச்சிருக்கலாம் பாட்டி. என்ன சொன்ன? ப்ளீஸ். அதெல்லாம் அவங்கிட்ட வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா இருக்கணும். உனக்காக இனி அவனை அடிக்க மாட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.